காவிரி நீர் பிரச்சினையில் தமிழ்நாட்டிற்கு முடிந்த அளவிற்கு ஒத்துழைப்பு தருவோம் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். I am getting good inflow, more than 50,000 inflow in Kaveri region, and whatever is there, we are allowing to go out of Varangi. I think more than 20,000 was going out of Varangi and other places. If God permits us, all our problem will be sorted out. But one thing I would like to appeal to Tamil Nadu, see, for your interest and for our interest, more than our interest is your interest. This Mekedatu reservoir, you just permit us. Whatever storage we do, we will give you only that water. We can't take back that water. முன்னதாக பேசிய சிவகுமார், மேகதாது அணையை கட்டினால் கர்நாடகத்தை விட தமிழ்நாட்டுக்குத்தான் அதிக பயன் கிடைக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 16,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது அணையின் நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. அதிகாரிகள் மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன கோகுல்? விவரங்களை பதிவு செய்யலாம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடிய சூழ்நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து நேற்று முன்தினம் வினாடிக்கு 20,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. அப்படி திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான ஒகேனக்கல் பகுதிக்கு நேற்று மாலை முதல் வர தொடங்கியது. நேற்று இரவு 10,000 15,000 கனஅடியாக அதிகரித்து இன்று காலை ஒகேனக்கல் பகுதியில் 20,000 கனஅடியாக அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரானது தற்பொழுது சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கும் வர தொடங்கி இருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையில் நீர்வரத்தானது 5,054 கனஅடியாக இருந்தது. தற்பொழுது 16,577 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. கடந்த பல மாதங்களாகவே மேட்டூர் அணையில் நீர்வரத்து மிகவும் சரிந்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைந்து வந்தது. கடந்த ஜூலை 3ஆம் தேதி முதல் தான் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உயரத் தொடங்கி இருக்கிறது. கடந்த ஜூன் 3ஆம் தேதி 39.65 அடியாக இருந்த மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வருகிறது. தற்பொழுதைய நிலவரப்படி இன்று மாலை நிலவரப்படி தற்பொழுது 14.51 இன்று மாலை நிலவரம் 43.83 அடியாக மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் இருக்கிறது. இந்த நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து மேலும் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 25,000 கனஅடி அளவிற்கு அங்கு திறக்கப்பட்டிருப்பதனால் இந்த தண்ணீர் நாளை மாலை மேட்டூர் அணைக்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேல், நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஆட்சியர்களை மாற்றி தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட இயக்குநராக இருந்த சந்திரகலா ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்த அருணா புதுக்கோட்டை ஆட்சியராக மாற்றப்பட்டுள்ளார். ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக இருந்த லட்சுமி பவ்யா நீலகிரி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகத்தில் செயல் இயக்குநராக இருந்த பிரியங்கா தஞ்சை மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று சிப்காட்டின் செயல் இயக்குநராக இருந்த ஆகாஷ் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியராகவும், சென்னை வணிக வரித்துறை நிர்வாக இணை ஆணையராக இருந்த ரத்னசாமி அரியலூர் மாவட்ட ஆட்சியராகவும் மாநில அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியராக சிபி ஆதித்ய செந்தில்குமார் பொறுப்பேற்க இருக்கிறார். இவர் நிதித்துறை துணை செயலாளராக இருந்தவர். தாம்பரம் மாநகராட்சி ஆணையராக இருந்த அழகு மீனா கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். தொழில் மற்றும் வணிக வரித்துறை கூடுதல் ஆணையராக இருந்த கிரேஸ்லால் ரிண்டிக்கி பெரம்பலூரின் புதிய ஆட்சியராகவும், நகராட்சி நிர்வாக இணை ஆணையராக இருந்த சிம்ரன்ஜித் சிங்கை ராமநாதபுரத்தின் புதிய ஆட்சியராகவும் நியமித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நியூஸ் 8 தமிழ்நாடு ஊடக பங்களிப்புடன் ஓசூரில் நடைபெறும் 13ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நடனம், நாட்டியம், சிலம்பம், கோலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி முதல் கல்லூரி மாணவர்கள் வரை ஏராளமானோர் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர்.
இந்த நிலையில் புத்தக திருவிழாவின் ஒரு பகுதியாக வரும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மக்கள் சபை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. சமூக ஊடகங்களால் சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறதா சிதைக்கப்படுகிறதா என்ற தலைப்பில் விவாதம் நடைபெறவுள்ளது. நியூஸ் 8 தமிழ்நாடு ஊடக பங்களிப்புடன் ஓசூரில் நடைபெறும் 13ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நடனம், நாட்டியம், சிலம்பம், கோலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி முதல் கல்லூரி மாணவர்கள் வரை ஏராளமானோர் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் புத்தக திருவிழாவின் ஒரு பகுதியாக வரும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மக்கள் சபை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. சமூக ஊடகங்களால் சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறதா சிதைக்கப்படுகிறதா என்ற தலைப்பில் விவாதம் நடைபெறவுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கு வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் நேரில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக புழல் சிறையிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையை வியாழக்கிழமைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராவதற்காக நேரில் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் இந்த விசாரணையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி மீதான வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக அவர் நேரில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறது நீதிமன்றம். விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறை பதிவு செய்த இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என அவர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணை முழுதாக முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட பிறகு புதிதாக தொடர்ச்சியாக பல்வேறு மனுக்களை செந்தில் பாலாஜி தொடர்ந்திருந்தார், தாக்கல் செய்தார். அதாவது அந்த வழக்கு விசாரணை போது அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அந்த வங்கி ஆவணங்களை ஒப்பிடும் போது உண்மையான வங்கி ஆவணங்கள் மாறுபடுகிறது. எனவே அந்த வங்கி ஆவணம் தனக்கு வழங்க வேண்டும். குறிப்பாக கரூர் உள்ள தன்னுடைய வங்கி கணக்கில் இருந்து அந்த ஆவணங்களை பெறுவதற்காக அமலாக்கத்துறை ஒரு கடிதத்தை அந்த வங்கிக்கு எழுதியுள்ளது. அந்த கவரிங் லெட்டரையும் தனக்கு வழங்க வேண்டும் என்று 2 மனுக்கள் தாக்கல் செய்தார். கடைசியாக அதில் அந்த ஒட்டுமொத்த வங்கி ஆவணங்கள் தரக்கோரிய அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே நேரத்தில் அந்த அமலாக்கத்துறை வங்கிக்கு எழுதிய அந்த கடிதத்தை கேட்ட அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை பெறுவதற்காக இன்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். சட்ட நேரத்துக்கு முன்னதாக அழைத்து வரப்பட்டு நீதிபதி அள்ளி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அவரிடம் அவர் கேட்ட அந்த அனைத்து ஆவணம் வழங்கப்பட்டது. இதன் பிறகு அவரை மீண்டும் சிறைக்கு அனுப்ப நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதே போல இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூலை 18ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற காவல் கூட ஜூலை 18ஆம் தேதிக்கும் தள்ளி நீட்டிக்கப்பட்டும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.